தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெறுகின்ற அனைவருக்கும் இன்று ரூபாய் 5,000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து திருவண்ணாமலையில் மாவட்ட திமுக சார்பில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் தலைமையில் திமுகவினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து டாக்டர் கம்பன் நமது செய்தியாளரிடம் பேசுகையில், மகளிருக்கு 5,000 வழங்கிய இன்றைய நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கிய இன்ப அதிர்ச்சி என்றும், திமுக ஆட்சி தொடர்ந்தால்தான் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேறும் என்றும் கூறினார். இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே மக்கள் பதவியிலே தன்னை முதன்மையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தகுதியான குடும்பத் தலைவர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி 3 ஆண்டு காலமாக மாதம் 1000 ரூபாய் அவருடைய உரிமை தொகையாக அவருடைய வங்கிக் கணக்கில் நம்முடைய அரசாங்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக, ஏனென்றால் நாங்களே எதிர்பார்க்கல, மகளிர் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டின் மக்களே யாரும் எதிர்பார்க்காத வகையில் இன்ப அதிர்ச்சியாக இந்த மாதம் ஒவ்வொருடைய வங்கிக் கணக்கிலையும் சிறப்பு உரிமை தொகையாக 5,000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று வழங்கியிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்கள் பணியில் இந்த ஆட்சி என்றைக்கும் முதன்மையான ஆட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களே முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தளபதியார் அவர்கள். அந்த அடிப்படையில் இதை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், நிர்வாகிகள், மகளிர் உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். தொடர்ந்து நடைபெற்றால் தான் இங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இது பயனளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.